எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரோட்டரி ஃப்ளையாஷ் பிரிக் மேக் மிஷின் அதை பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அடுத்த நியூ லான்ச்சுக்கு ஒன்று ஃப்ளையாஷ் மிஷின் வரப்போகுதுன்னு. அதுதான் இந்த மிஷினு. வாங்க இதை பற்றி நீங்கள் பார்த்துடலாம். நாங்கள் ஃப்ளையாஷில் பார்த்தீங்கன்னா 6 பிளாக்கு, 8 பிளாக்கு, 10 பிளாக்கு, 12 பிளாக்கு, அதாவது பெல்ட் மாடல் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அடிச்சு பெல்ட்டில் வந்துட்டே இருக்கும். இது ஒரு புது மாடல். இது என்ன புது மாடல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு பெல்ட்டும் கிடையாது, பேலட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள், முன்னாடி பெரிய திக்னஸான ஒரு பிளேட் கொடுத்துருக்கேன். இந்த பிளேட் எப்படி வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கீழே ஒரு சிலிண்டர் ஜாக் மாட்டிருக்கிறேன். இந்த சிலிண்டர் என்ன பண்ணும், நீங்கள் கல் அடிச்சதுக்கப்புறம் மேலே மொத்தமாக தூக்கிறோம். இந்த பிளேட்டு உள்ளே போய் அந்த கல்லை வாங்கி வெளியே வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பெல்ட் ஓடும்போது இந்த மண் சிக்கிற வேலைக்கு அந்த மாதிரி வேலையில் இருக்காது. இது நீட்டாக அந்த பிளேட்டு மட்டும் போயிட்டு வரும், வெளியே அழகாக வந்துடும். வந்து நம்ம கல் டேமேஜ் இல்லாமல் அழகாக தூக்கி வச்சுக்கலாம். அதனால் இந்த நியூ லான்ச் போட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்ட்ரக்சர் பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 25 திக்னஸ் பிளேட்ஸ் எல்லாமே. இது கூட நான் அடிஷனலாக வந்து இங்கே ஒரு பிளேட் போட்டிருக்கேன், அரேஞ்ச் பிளேட் போட்டிருக்கேன். இந்த அரேஞ்ச் பிளேட்டை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே ஏரோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. ஏரோல்ஸ் போட்டு அதை வந்து எல்லாம் மிக் வெல்டிங் போட்டிருக்கேன் 2 சைடும். இது ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கணும். எதனால் ஹெவியாக இருக்குன்னா, இந்த சிலிண்டர் பாருங்க. இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 150 உள்ள சிலிண்டர் போட்டிருப்பேன். அது பார்த்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் சிலிண்டர். அந்த 150 போடும்போது இந்த பிளேட்டை இன்னும் அதிகப்படுத்திருப்பேன். பழைய மிஷினை விட பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இந்த பிளேட் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், இதுவும் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரெஸ்ஸிங் 150 அமுத்தும் போது நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கிராக் ஆகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், ஏரோல்ஸ் மாதிரி செட்டப் போட்டு இதுலேயும் மிக் வெல்டிங் போட்டு, இங்கேயும் மிக் வெல்டிங் போட்டு, சைட்லையும் பாருங்க இங்கேயும் மிக் வெல்டிங் போட்டிருப்பேன். மிக் வெல்டிங் போட்டு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங் போல அணைச்சு போட்டிருப்பேன். ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, பேக் சைடும் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஏரோல்ஸ் போட்டு இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. சேம் கான்செப்ட் தான் பின்னாடி கொடுத்துருப்பேன். இந்த சிலிண்டர் டயர் ராடு பார்த்தீங்கன்னா 180 டயர் இருக்கும். அந்த ராடு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கு வர மவுண்டிங் பிளேட் ஃபிளான்ச் இது பெருசாக இருக்கும். அதே போல் இந்த ரேபிட் சிலிண்டருக்கு வர முன்னான பார் இது ரொம்ப பெருசாக ஹெவியாக கொடுத்துருப்பேன். இதே பெருசாக ஹெவியாக கொடுத்துருக்கேன்னா இந்த வாரத்தில் லான்ச் பண்ணிக்கிற மாதிரி மெத்தடு. அந்த ராடு வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெருசாக கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பூஸ் மாட்டிருக்கேன். கீழ் பாட்டம் டேயில் ஒரு ரப்பர் பூஸ் மாட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காரும் போது ஸ்மூத்தாக உட்காரக்க, அதாவது டம்மு நடிக்காமல் ஒரு ஸ்மூத்தாக உட்காரக்க வேண்டி இந்த ரப்பர் பூஸ் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீடர் போயிட்டு வரக்கூடிய ஃபீடர் பார்த்தீங்கன்னா, இது கல்லை ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபீடர். இந்த ஃபீடர் பார்த்தீங்கன்னா 2 ரோலர் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இந்த ரோலர் வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, நல்லா ஃப்ரீயாக சுற்றும். இந்த பிளேட்டை வந்து வெளியே ரிமூவ் பண்ணாது, அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கிடும். அதே போல் ஃப்ரண்ட் சிலிண்டருக்கு உண்டான மவுண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மவுண்டிங் கொடுக்கும்போதே இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃப்ரண்ட் பக்கம் கொடுத்துட்டேன். இது கொடுக்கும்போதே இங்கே 2 டிவி ரப்பர் பூஸ் கொடுத்துட்டேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, போய் டப்புன்னு மோதாமல் ஸ்மூத்தாக மோதி நிற்கிற மாதிரி. இதனுடைய பேக் எண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது மேலே கவர் போட்டு மறைச்சிட்டேன். இதே கவர் போட்டு மறைச்சேன்னா இந்த மண்ணெல்லாம் கல் எடுக்கும் போது மண் சிந்தும் போது இந்த சிலிண்டர் போய் மாட்டிக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், மேலே கவர் பண்ணிட்டு கீழே வந்து சிலிண்டர் மவுண்ட் கீழே கொடுத்துட்டேன். அந்த மெத்தட் போட்டுட்டேன். இங்கே 2 பைப் லைன் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து சிலிண்டர் மவுண்ட்டுக்கே கொடுத்துருக்கேன். இந்த சிலிண்டர் மவுண்ட் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நல்லா மாட்டாமல் வச்சிருக்கேன். இதில் 2 ஓஸ் கனெக்ஷன் கொடுத்து உள்ளுக்குள்ள இந்த சிலிண்டரில் மாட்டிடுவோம். மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிட்டு வரும். உள்ளே போகும்போது கல் எடுத்துட்டு வெளியே வரும்போது விழுந்துடும். அதுக்காக 2 ஆப்ஷன் போட்டு கொடுத்துருக்கேன் பைப்பு. இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் முன்னாடி சைடு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஃபீடர் போயிட்டு வரக்காக 2 கேட் ராட் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாக வரும் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடில். அப்புறம் முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரே கொடுத்துருக்கேன். இது எதுக்காகன்னா, ஃபீடர் வரும்போது எப்பவுமே 3/4 வெளியே வந்துடும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடுக்காக. மிஷினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கை மாட்டியிருப்போம். இந்த ஆயில் டேங்கில் பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது ஆயில் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த பவர் பேக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே, இந்த பவர் பேக்கில் இருந்து ஆயில் வந்து மேலே சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும், சர்க்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஆயில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் கெப்பாசிட்டி, 100 லிட்டர் கெப்பாசிட்டி மேலே இருக்கிறது. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேக்கு இது பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயில் டேங்க் பவர் பேக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் மாட்டியிருப்பேன். இது வந்து 15 HP கெப்பாசிட்டி உள்ள மோட்டர். இது கிராம்ப்டன் கிரீஸ் கம்பெனி. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பம்பு மாட்டியிருக்கிறேன். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா கூஜன் பம்பு 10/6ங்கிற மெஷர்மெண்ட்டில் மாட்டியிருப்பது. பார்த்துட்டு பம்பு ரொம்ப பெருசாகவும் ஹெவியாகவும் இருக்கும். கல் ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். அதே போல் எல்லா வால்ஸுமே யூகான் வால்ஸ் போட்டிருப்பேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஏர் கூலர், வாட்டர் கூலர். இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வாட்டர் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு இன்னும் ஒரு அவுட்டு, நீங்கள் பெரிய தொட்டி கட்டினதுக்கப்புறம் ஒரு வாட்டர் வந்து ஒரு இன்னொரு அவுட் கொடுத்துரும். எதுக்காக அப்படின்னா, இங்கே வரக்கூடிய ஆயில் வந்து உள்ள சர்க்குலேஷன் ஆகும். அந்த ஆயில் வந்து சூடாகாமல் இருக்க வேண்டி இந்த வாட்டர் வந்து அந்த ஆயிலை வந்து கூல்படுத்திட்டே இருக்கும். அதுக்காக மேலே டேங்க் மேலே பார்த்தீங்கன்னா 2 பிரீத்தர் மாட்டியிருக்கிறேன். இது வந்து ஏர் ரிலீஸ் ஆகிறக்கா போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபில் வால்வ், அந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ப்ரீஃபில் வால்வ் மாட்டியிருப்பேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதான் மிஷினுடைய மூளையே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள ப்ரெஷ்ஷாக அமுத்தக்கூடிய வேலை தான் அந்த ப்ரீஃபில் வால்வ் வேலை. அப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஷ் மிஷின் ரா மெட்டீரியல் விழுகும் போது அது ஸ்டோரேஜ் பாக்ஸ்.
இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 கேஜி பிடிக்கும் உள்ளுக்குள்ள, கெப்பாசிட்டி 600 கிலோ பிடிக்கும் உள்ளுக்குள்ள. அந்த மெத்தடில் போட்டிருக்கேன். அப்புறம் பைப் லைன்ஸ் எல்லாமே மேலே வந்து கனெக்ட் பண்ணி எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டேன். எங்கேயும் வெளியே விழுகாத மாதிரி அரெஸ்ட் பண்ணி அங்கங்கே கிளான் போட்டு, அதாவது நம்ம இந்த ஸ்பீடு போயிட்டு வரும்போது இந்த பைப் லைன்ஸ் எங்கேயுமே அசரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், எல்லா பக்கம் போட்டு லாக் பண்ணி நிறுத்திட்டோம். பைப் லைன் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் போட்டு கிளாம்ப் போட்டு அரெஸ்ட் பண்ணி நிறுத்திடுவோம். அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், பைப் லைன் இங்கேயும் கிளாம்ப் போட்டிருக்கேன், இங்கே அவுட்லையும் போட்டிருக்கேன், கீழேயும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டு நான் எல்லா பக்கமே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பைப்லேயே கொடுத்துட்டேன். அதாவது முடியாத பட்சத்தில் ஓஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா பைப் லைனில் கொடுத்துருக்கேன் பாருங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சேஃப்டி கார்டு எதுக்காக மாதிரி இந்த ரோலர் இங்கே போயிட்டு வரும். இந்த ரோலர் பார்த்தீங்களா, இந்த ரோலர் போயிட்டு வரும்போது நம்ம யாரும் கை வச்சிடக்கூடாது. ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கை வச்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு சேஃப்டி கார்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மண் உள்ளே விழுகக்கூடாது, அதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து ஃபீடர். இதை வந்து ஃபீடர் பார்த்தீங்கன்னா இது ஒரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12 போட்டிருக்கேன். சைடு பார்த்தீங்கன்னா 20 போட்டிருக்கேன். இது ரொம்ப மெயினான விஷயம். இது வந்து தேய்மானம் கூடாது. நடுவில் வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே வந்து மண்ணு போய் விழுகும். அந்த மெத்தடு. இதுக்குண்டான சிலிண்டர் இங்கே போட்டிருக்கேன். இப்போ சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ஓஸ் கனெக்ஷன் கொடுக்காம வச்சிருக்கேன். ஏன்னா இது டெலிவரி கிட்டே நிற்கிறனால, இது டெலிவரி கிளம்புது, அதனால தான் எதுவுமே கனெக்ஷன் கொடுக்காம வச்சிருக்கேன். சைடில் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் கனெக்ஷன் கொடுப்போம். நாங்கள் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் ஆகட்டும், சேனல் ஆகட்டும், எல்லாமே லேசர் கட்டிங் தான். சேனல் உள்பட எல்லாத்துக்குமே லேசர் கட்டிங் வச்சிருக்கோம். லேசர் கட்டிங் மொத்தம் 3 மிஷின் வச்சிருக்கோம். சேனல் கட்டிங்காக ஒன்று, திக்னஸ் பிளேட்டுக்கு ஒன்று, திக்னஸ் கம்மியாக ஒன்று, எல்லாமே லேசர் கட்டிங் தான். பாருங்கள் லெக்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லெக்கில் எவ்வளோ அழகாக வெட்டி போட்டிருக்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காக இந்த முறம் அப்படின்னா, இந்த ஃப்ளையாஸ் மண் வேஸ்ட் விழுகும் பின்னாடி. நம்ம இந்த ஃபீல்டில் போயிட்டு வரும்போது அந்த வேஸ்டேஜ் மண் விழுகும். அது விழுகும்போது வெளியே அந்த பக்கம் எங்கே தெரிக்காத மாதிரி ஒரு ஹாப்பர் கொடுத்து இந்த பக்கம் தர மாதிரி தனியாக வர மாதிரி தனியாக ஒரு ஹாப்பர் செட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாட்டிருக்கேன் பார்த்தீங்க, ரப்பர் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா பாட்டம் டைக்கு, அதே மாதிரி பின்னாடியும் மாட்டியிருக்கேன். அதுவும் 4 சைடில் இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ் மாட்டியிருப்போம். இந்த ஃபீடருக்கு மண் வெளியே தெரியக்கூடாது, கீழே வந்து ரப்பர் புஷ் மாட்டியிருப்போம், வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. இது டையினுடைய பாட்டம் டையினுடைய கேட் புஷ்ஷும்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 50 mm ராடு போட்டிருப்போம், 50 டயர் ராடு போட்டிருப்போம். புஷ் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது எல்லாமே சிஎன்சி போர் பண்ணிடுவோம். இதெல்லாம் முக்கியமான வேலை. எப்படின்னா டை மேலே கீழே இறங்கும் போது ரொம்ப அக்யூரஸாக போட்டு அக்யூரஸாக வரணும். அப்போ தான் கல் நமக்கு தேவையான சைஸு 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது 4 ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைக்கக்கூடிய அலைன்மெண்ட் எல்லாமே 0 இருக்கணும். அப்போ தான் ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கல் எங்கே அலைன்மெண்ட் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருப்பேன். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெல்டிங் பீஸ் நிறைய, சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருப்பேன். இதில் வெல்டிங் வந்து என்னென்னா எங்கேயும் கிராக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்குறேன். மெயினான விஷயம் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே மிக் வெல்டிங் தான். இது பார்த்துட்டோம், இது மிக் வெல்டிங் தான், இது மிக் வெல்டிங் தான். ஆர்க் வெல்டிங் நாங்கள் ஃப்ளையாஸ் மிஷினில் யூஸ் பண்ணுறதில்ல. முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம சிலிண்டர் ஸ்ட்ரென்த் அதிகப்படி, நம்ம ப்ரெஷிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக போகும்போது இந்த பிளேட்டில் கிராக் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணிட்டோம், மிக் வெல்டிங் தனியாக செக்ஷன் போட்டு இது எல்லாமே மிக் வெல்டிங் அடிச்சுக்கிறோம். இதுதான் ஃப்ளையாஸ் பிரிக் கல். இது பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் ஆகும், அகலம் 4 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு இந்த சைஸில் வந்துடும். எப்பவுமே கல் நம்ம தயாரிக்கும் போது இந்த மாதிரி காடி போட்டுடணும். ஒரு சைடில் 4 காடி இருக்கும், இன்னொரு சைடு 4 காடி இருக்கும், நடுவில் இந்த பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் வந்து நீங்கள் இன்சிலும் போட்டுக்கலாம், இல்லை பிளைனாக பள்ளமும் விட்டுக்கலாம். இதான் பிரிக்கோட சைஸு. இப்போ மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் போய் பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பண்ணுவோம். அந்த வீடியோ போடுறேன், அது எப்படின்னு பாருங்கள்.
பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம். அதாவது என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம், நிறைய பார்க்கல. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லக்கூடிய விஷயங்கள். டிவிஎஸ் போல்ட் நட் ஆகட்டும், அந்த பவர் பேக்கில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே என்னால் பதிவு பண்ண முடியாது. கஸ்டமர் நேரில் வரும்போது அவங்க பூரா எக்ஸ்பிளைன் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேக்கேஜாக வரும். எப்படி பேக்கேஜாக வரும் கேட்டிங்கன்னா, ப்ரெஸ்ஸிங் மிஷின் 1, ஃப்ளையாஷ் மிஷின் 1, இது வந்து பேன் மிக்சர் மிஷின் 1, இது வந்து 500 kg கெப்பாசிட்டி, 500 கெப்பாசிட்டி இது 1, ஹைட்ராலிக் பேலட் ட்ராலி 2. இந்த பேலட் ட்ராலி பார்த்தீங்கன்னா பிரிக் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய பேலட் ட்ரக் ட்ராலி இது 2 வந்துடும். இது 20 அடி கன்வேயர் ஒன்று வந்துடும். அப்புறம் இது இல்லாமல் 4 சின்ன ட்ராலி வரும், அது உள்ளே வச்சுருக்கேன். இது மொத்த பேக்கேஜாக வந்துடும். இது வந்து 6களுக்கும் பொருந்தும், 8களுக்கும் பொருந்தும், 10களுக்கும் பொருந்தும், 12களுக்கும் பொருந்தும். இப்போ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பெனியில் உற்பத்தி பண்ணி டெமோ பண்ணி இது ஓகே அப்படி பண்ணது இப்போ வெளியே விட போகிறோம். இந்த மிஷின் இந்த பேக்கேஜ் இப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி போகுது. இந்த மொத்த பேக்கேஜ் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் தருமபுரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவசரமாக அந்த வீடியோ போட்டுக்கிறேன். இப்போது இந்த மிஷினை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.